அத்தியாயம் 16. அன்று சென்ற ஜெகன் அதன் பின் 2 நாட்கள் வீட்டிற்கு வரவில்லை. அவளுக்கு போனில் மட்டும் அழைத்து வர முடியாது என்று கூறியிருந்தான். சாருவிற்குமே அந்த இடைவெளி தேவைப்பட்டதால் அவளும் நிம்மதியாக பொழுதை கழித்தாள். மனதை அழுத்திய பாரம் குறையவே அவளுக்கு முழுதாக ஒரு நாள் பிடித்தது. அதற்கு பின்னால் சற்று சுற்றி இருந்தவர்களுடன் பேசி சகஜமாகிக் கொண்டிருந்தாள். அன்று மாலை புவனிக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து முடித்துவிட்டு சாரு சமையல் அறைக்கு போன போதுதான் அதை கவனித்தாள். ஜெகன் வாங்கி வைத்திருந்த மளிகை சாமான் எல்லாம் முக்கால்வாசி காலியாகி இருந்தது. முக்கியமாக அரிசி. இன்னும் ஒரு 2 நாள் வேண்டுமானால் வரும். அதற்கு பின் அவனிடம் கேட்க வேண்டும் என்ற நினைவே சாருவிற்கு கசந்தது. அதற்கு பேசாமல் பட்டினியே கிடந்து விடலாம் என்று நினைத்துக்கொண்டு அன்றைய இரவிற்கு கம்மியாக அவள் அரிசி வைக்க சரியாக அதே நேரம் அங்கு வந்தார் பாக்கியம். சாருமா என அழைத்துக்கொண்டு பாக்கியம் உள்ளே வர சாருவோ மனதில் இருந்த குழப்பத்தில் அவர் வரவை கவனிக்கவே இல்லை. மேலும் 2 முறை அவர் அழுத்தி அழைத்ததும் கவனித்தவள் ஆ வாங்கக்கா என்று கூறிக்கொண்டே கையை புடவையில் துடைத்துக்கொண்டு வந்து அமர்ந்தாள். என்ன சாரு, ஏதோ பலமான யோசனையில இருக்க போலையே என்று கேட்டுக்கொண்டே பாக்கியம் அமர தானும் அருகில் அமர்ந்து கொண்டு அவர் வைத்திருந்த ஜாக்கெட்டில் இருந்த ஒன்றை எடுத்துக்கொண்டே பேசினாள் சாரு. ஒன்னும் இல்லக்கா, அரிசி பருப்பெல்லாம் காலியாக போகுது, அததான் பாத்துக்கிட்டு இருந்தேன் என்று சாதாரணமாக கூறினாள் சாரு. என்ன சாருமா, தீந்து போனா அவன்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, கூட்டிட்டு வந்து வச்சுக்க தெரியுதுல, இதெல்லாம் கவனிக்க மாட்டானா? சிறு கோபத்தோடு பாக்கியம் கேட்க அதில் லேசாக சிரித்த சாரு, யாருக்கு தெரியும்கா, பட்னி கிடந்து சாகட்டும்னு நினைக்கிறாரோ என்னவோ என சிரிப்பு மாறாமல் கூற, ஏண்டி இப்படி பேசுற, நாங்களா இல்லையா, உன் ஒருத்திக்கு சேர்த்து எங்களால சமைக்க முடியாதா என்று கேட்ட பாக்கியத்தின் கண்கள் நிறைந்து விட்டது. இல்லக்கா, அது எனக்கான தண்டனைன்னு அவரு நினைச்சா நான் அதை மீறக்கூடாது அழுத்தமாக சாரு கூற அவளை வேதனையோடு பார்த்தார் பாக்கியம். எதுக்குடி இத்தனை கஷ்டப்பட்டுக்கிட்டு, இதுக்கு பேசாம நீ ஏன் அப்பா கிட்ட உண்மைய சொல்லிடே, வருத்தம் இருந்தாலும் நீ நிம்மதியா இருக்கேனாவது அவரும் தேத்திக்க மாட்டாரா? பாக்கியத்தின் கேள்விக்கு மறுப்பாக தலையசைத்தவள், மாட்டாருக்கா, எனக்காக நடிச்சாலும் உள்ளுக்குள்ள புழுங்கியே செத்துடுவாரு. மேலும் இனி சொல்லி என்னக்கா ஆக போகுது, என்கிட்ட காப்பாத்திக்க என்ன இருக்கு? ஒரு உயிர் போய்தான் ஆகணும்னா அது ஏன் உயிராவே இருந்துட்டு போகட்டும்கா. சாரு என்னவோ சாதாரணமாக தான் பேசினாள். ஆனால் அவள் குரலில் இருந்த விரக்தி பாக்கியத்திற்குத்தான் பெரும் வேதனையாக இருந்தது. சிறிது நேரம் அமைதியாக கழிய சட்டென்று நிமிர்ந்த பாக்கியம், ஏன் சாரு, உன்னை இந்த வேலை செய்யறியான்னு கேட்டனே, அவங்கிட்ட கேட்டியா? உனக்குன்னு வேலை பணம்னு இருந்தா உன் அத்தியாவசிய தேவையாவது நீயே பாத்துக்கலாமே. யோசனையோடு பாக்கியம் கேட்க அப்போதுதான் சாருவிற்கும் அது நினைவு வந்தது. எங்கே, கடந்த சில நாட்களாக அவன் படுத்திய பாட்டில் சுய நினைவே இல்லை. இதில் இதெங்கே ஞாபகம் இருக்க போகிறது? கேட்கணும்கா, அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா கேட்டு பாக்குறேன் என்று விட்டாள் சாரு. மறுநாள் காலையிலேயே ஜெகன் வந்துவிட்டான். முந்தைய நாள் சாருவும் பாக்கியமும் பேசியது தேவையே இல்லாதது போல கையில் ஒரு பெரிய பையோடுதான் வந்தான். வரும்போதே அதை சாருவிடம் கொடுத்தவன், இதுல இந்த மாசம் மளிகையில இருந்து உன்னுடைய அத்தியாவசிய தேவை வர எல்லாமே இருக்கு, ஒரு முறை பாரு, வேற ஏதாவது வேணும்னா சொல்லு என்று விட்டு அவன் அமர்ந்து விட அவன் கொண்டு வந்திருந்த பையில் இருந்ததை எடுத்து அடுக்கியவளுக்கு அதில் எல்லாமே இருந்தது தெரிந்தது. அவளது மாதவிடாய் பேட் உட்பட அவள் எதுவும் கேட்க தேவையில்லாமல் எல்லா அடிப்படை விஷயங்களும் வாங்கி வந்திருந்தான். அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு அவன் அருகில் வந்தவள் தயங்கி நிற்க அவள் ஏதோ கேட்க வருவது புரிந்தவனாக, என்ன, ஏதாவது விட்டு போச்சா என்றான் ஜெகன் யோசனையோடு. இல்ல, வந்து இங்க பக்கத்து வீட்டு அக்கா பிளவுஸ்க்கு ஹூக் கட்டி கொடுக்கற வேலை பாக்குறாங்க, நானும் செய்யவா? தயக்கத்துடனே சாரு கேட்க அவள் நினைத்தது போலவே அவன் மனம் இறுகிவிட்டது. அதை எப்போதும் போல தனது புன்னகையில் மறைத்தவன் இப்போது நன்றாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டான். வேலை செஞ்சு சம்பாதிச்சு என்ன சார்ந்து இல்லைன்னு காமிக்க போற, அப்படியே நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் இங்கேயே செட்டில் ஆகிட்டு என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு நிம்மதியா இருப்ப, சரியா?
சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டே அவன் நக்கலாக கேட்க, அவன் செய்கையே அவன் கோபத்தை கிளறிவிட்டு விட்டோம் என்று இவளுக்கு உணர்த்தியது. நான் வெறும் வேலை செய்யவானுதானே கேட்டேன், அதுக்கு இத்தனை தூரம் யோசிக்க வேண்டாம். சிறு சலிப்போடு சாரு கேட்க, அவளை கூர்மையாக பார்த்தவன், நான் என்ன உனக்கு சுய வேலைவாய்ப்பு திட்டம் ஏற்படுத்தி தரவா கூட்டிட்டு வந்த? நீ அடிக்கடி என்ன பத்தி மறந்துடுற போலையே சாரு, தப்பாச்சே என்று கூறிக்கொண்டே ஜெகன் எழுந்து கொள்ள சாருவிற்கு லேசாக பயம் வர ஆரம்பித்தது. அவள் கண்களில் இருந்த பயத்தை ரசித்துக் கொண்டே மெதுவாக அவளை நெருங்கியவன் கையில் இருந்த சிகரெட்டை ஆழ்ந்து ஒரு முறை உள்ளிழுத்துக் கொண்டு பின்னால் நகர்ந்து கொண்டிருந்தவளை ஒரே இழுப்பில் தன்னை நோக்கி இழுத்து அழுத்தமாக அவள் இதழ்களை சிறை செய்தான். இதழ் தீண்டலுடன் சேர்ந்து அவன் சிகரெட் புகை நெடியும் ஏற அவன் விட்டதும் திணறிப்போய் வேக வேகமாக இருமினாள் சாரு. வாயை மூடிக்கொண்டு அவள் போராடி இரும அதை உணர்வுகள் துடைக்கப்பட்ட முகத்தோடு வெறித்தவன், இனி யோசிச்சு பேசு சாரு, நீ சம்பாதிச்சு வாழ உன்னை அழைச்சிட்டு வரல. நானா விடுற வரைக்கும் நான் சொல்றத தவிர வேற எதையும் நீ யோசிக்கவே கூடாது. காட் இட். சீரலோடு அவன் கேட்க ஒருவாறு இருமி ஓய்ந்திருந்தவள் வேகமாக தலையை ஆட்டினாள். குட் என்று விட்டு மீண்டும் அமர்ந்து விட்டான் ஜெகன். எனக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடு, சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் என்று விட்டு அவன் ஜன்னல் ஓரம் சென்று அமர்ந்து விட அதற்கு மேல் தானும் எதுவும் பேசாமல் வந்து சமைக்கும் வேலையை பார்த்தாள் சாரு. அந்த அடுப்பில் நன்றாக எல்லாம் சமைக்க வேண்டும் என்றால் வெகு நேரம் எடுக்கும். அதனால் சாப்பாட்டை மட்டும் வைத்தவள் ஒரு பக்கம் வாங்கி வந்திருந்த காய்கறிகளில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அறிந்து காய் சாதம் போல் செய்துவிட்டாள். கொஞ்சம் தயிர் வெங்காயம் மட்டும் போட்டு வைத்துவிட்டு அவனை சாரு சாப்பிட அழைக்க அதுவரை போனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தவன் வரேன் என்று விட்டு கீழே வந்து அமர்ந்தான். கீழே கால் நீட்டி அமர்ந்து அவன் தட்டிற்காக கை நீட்ட, சுடுது, கையில வச்சுக்க முடியாது, கால் மடக்கி உட்காருங்க, கீழே வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே சாரு அவனை பார்க்க அவன் கண்ணில் ஏன் இத்தனை கோபம்? என்ன தப்பா சொல்லிட்டோம்? ஒன்றும் புரியாமல் விழித்தாள் சாரு. அவனோ அதற்கு மேல் உட்காராமல் எழுந்து விட்டான். ஒரு மண்ணு வேண்டாம், நீயே கொட்டிக்கோ என்று கத்திவிட்டு அவன் கிளம்ப சாருவிற்கு அதிர்ச்சியும் குழப்பமும் சேர்ந்தே வந்தது. ஈஸ்வர், என்ன ஆச்சு? எனக்கு நிஜமாவே புரியல, ஏன் கோபப்படுறீங்க என மனம் கேட்காமல் சாரு கேட்டுவிட, ஏய் என கத்திக்கொண்டே அவளை அடிக்க கை ஓங்கிவிட்டான் ஜெகன். அதில் சாரு மருண்டு விழிக்க என்ன நினைத்தானோ, சை என்று கையை உதறிவிட்டான். என்ன கோபம்னு தெரியணும் இல்லையா? காது குளிர கேட்டுக்கோ, என்னால நல்லா கால் மடக்கி உட்கார முடியாது, சந்தோஷமா? அடிக்குரலில் எரிச்சலோடு ஜெகன் கூற சாருவிற்கு மீண்டும் பெரும் அதிர்ச்சி. ஏன்? அவளுக்கு புரியவில்லை. அதை கேட்கக்கூட பயந்து அவள் அமைதியாக இருக்க அவள் அதிர்ச்சியை பார்த்தவன் முகம் மேலும் கோபத்துடன் இறுகியது. தலையை அழுந்த கோதி தன்னை நிலைப்படுத்திக் கொண்டவன், நீ கொடுத்த பரிசுதான் என்றான் அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டே. இப்போது அவன் கூற வருவது புரிந்து பயமும் மனவேதனையும் கலங்கிவிட்ட கண்களுமாய் சாரு அவனை பார்க்க அது எதையும் கண்டு கொள்ளாமல் அவளை அழுத்தமாக பிடித்தான் ஜெகன். உங்க ஊர்க்காரங்க அடிச்ச அடியில இந்த கால்ல பெரிய எலும்பு முறிவு என தனது வலது காலை சுட்டி காட்டியவன், இத சரி பண்ணவே முடியாதுன்ற நிலைக்கு போயிட்டேன், ஆனா விடாம போராடி சரி செஞ்சேன், முக்கால்வாசி சரியும் ஆகிடுச்சு, ஆனா என எரிச்சலோடு அவளை உதறியவன், முழுசா மடிக்க முடியல, முக்கால்வாசி மடிச்சிட்டேன், கால் மடித்து அமர்ற அளவு வந்து தொலையல, நான் போராடி தோத்த ஒரே விஷயம். பேசிக்கொண்டே வந்தவன் கண்கள் அவன் வலது கால் மீது எரிச்சலோடு படிந்து மீண்டது. அவன் சாரு புறம் நிமிர்ந்த போது அவள் இன்னும் அதே போல் அதிர்ச்சியடைந்துதான் நின்றிருந்தாள். என்ன பாக்குற? இந்த கையையும் காலையும் பழைய மாதிரி மீட்டெடுக்க நான் என்னென்ன அவதிப்பட்டேன்னு தெரியுமா? சரி செய்யறேன்னு பிசியோ காலை பிடிச்சு வளைக்கும் போது வலி உயிர் போயிடும். ஆனா பொறுத்துக்கிட்டேன், எந்த குறையும் இல்லாம மீளணுன்ற வெறி. எல்லாமே சரியும் ஆச்சு, இந்த ஒரு சின்ன குறை தவிர. திருஷ்டி வேணும் இல்லையா? மேலும் உன் ஞாபகமும் எனக்கு இருக்கணுமே, அதுக்காக கூட இருக்கலாம்.
பேசிக்கொண்டே வந்தவன் அவளிடம் எந்த பிரதிபலிப்பும் இல்லை என்றதும் நிறுத்திவிட்டு அவளை அழுத்தமாக பார்த்தான். என்ன சாரு, மகிழ்ச்சியில வார்த்தையே வரலையா? இத்தனை நேரம் ஏதோ நினைவில் மனதை கொண்டிருந்தவன் இப்போது மீண்டுவிட்ட புன்னகையோடு கேட்டுவிட, ஐயோ இல்ல, நான் சாரி, இந்த அளவு ஆனதுன்னு எனக்கு தெரியாதே. கண்கள் கலங்க பேச முடியாமல் திணறலோடு சாரு கூற, என்ன தெரியாது? உயிரே போயிருக்கும். என்ன விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சியா? நான்சென்ஸ். அவள் பேச்சில் மீண்டும் எழுந்துவிட்ட கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கத்திவிட்டவன் அதற்கு மேல் அங்கு நின்றால் நிச்சயம் தன் சுயத்தை இழந்து விடுவோம் என்று புரிய வேகமாக அங்கிருந்து கிளம்பிவிட்டான். தனது வேக நடையுடன் சென்றவனை பார்த்தவளுக்கு ஏதோ சிறு ஆறுதலாக இருந்தது. முழுதாக மடக்க முடியவில்லை என்பதை தவிர அவன் நடையில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே. நன்றாக, வேகமாக, கம்பீரமாக, அழகாகத்தான் நடந்து செல்கிறான் என நினைத்து கொண்டாள் சாரு. அவன் சென்ற பின் தானும் உண்ணும் எண்ணம் இல்லாமல் தட்டை மூடி வைத்துவிட்டு அமர்ந்து விட்டாள். மனம் என்னவோ ஜெகன் கூறிவிட்டு சென்ற விஷயத்தில்தான் உழன்று கொண்டிருந்தது. அவள் மனம் தானாக இதற்கு முன் அவன் இங்கு கீழே அமர்ந்த நாட்களை அசை போட்டது. யோசித்து பார்த்ததில் முக்கால்வாசி நேரம் அவன் சேரில் தான் அமர்ந்தான் என்ற நினைவு வந்தது. கீழே அமர்ந்தாலும் அவன் கூறியது போல் கால் மடக்கி அவன் அமர்ந்து சாரு பார்த்ததே இல்லை. ஒன்று காலை நீட்டி அமர்வான், இல்லை என்றால் வலது காலை பாதி மடக்கிதான் அமர்வான். அப்போதெல்லாம் வித்தியாசமாக தெரியாத விஷயம் இப்போது அவன் கூறிவிட்டு சென்றதும் தான் உரைத்தது. ஒவ்வொரு முறை அந்த குறைபாடு தோன்றும் போதெல்லாம் அவள் மீதான கோபம் அவனுக்கும் வரதானே செய்யும். ஏற்கனவே தன் தவறை முழுமையாக சாரு உணர்ந்து விட்டிருந்தாலும் அது இன்னும் எத்தனை கொடூரமான பாதிப்புகளை ஜெகனிடம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று தெரியும் போது அவளுக்கு பெரும் வலியாகத்தான் இருந்தது. கூடவே பயமும். இந்த அளவு பாதிக்கப்பட்டிருப்பவன் நிலையை நினைத்தால் அவள் பயம் அதிகரித்துக் கொண்டேதான் போனது. நியாய அநியாயங்கள் எதுவும் அவனிடம் செல்லுபடியாகவில்லை என அனுபவத்தில் உணர்ந்திருந்தாலே இன்னும் என்னென்ன காத்திருக்குதோ என்ற பயத்துடனேயே நாட்களை கடத்தினாள் சாரு. அத்தியாயம் 17. அன்று காலையில் சாரு எழுந்து கொள்ள சற்று தாமதமாகிவிட வேக வேகமாக குளிக்க சென்றாள். அவள் எதிர்பார்த்தது போலவே அங்கு பெரிய வரிசையில் ஆட்கள் நிற்க அதை பார்க்கவே அவளுக்கு ஐயோ என்றிருந்தது. இதற்கு பயந்துதானே அவள் தினமும் விடியற் காலையில் வந்து விடுவது. ஒரு பெருமூச்சோடு அந்த வரிசையில் சென்று நின்ற சாரு சுற்றி இருந்த யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. ஆனால் மற்றவர்களும் அப்படியே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாதே. வம்பலுக்கு வென்றே அலையும் சிலர் சாருவை இங்கு பார்த்ததும் நன்றாக பிடித்து கொண்டன. ஏய், இந்த பொண்ண தெரியுமா? இததான் இங்க ஒருத்தன் வச்சிருக்கான். என்னதான் குடிசையில இருந்தாலும் நாமெல்லாம் மரியாதையோட நல்லாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்க வந்து இடத்தையே அசிங்கப்படுத்துதுங்க. வெக்கமாவே இருக்காது போல. வீட்ல ஒழுங்கா வளர்ந்திருந்தா இப்படி ஒருத்தனோட இருக்க முடியுமா? நமக்கெல்லாம் இப்படி நிலைமை வந்தா உயிரையே விட்டுருவோம். இதுங்க என்னடா அண்ணா பார்க்க பந்தாவா இருந்துகிட்டு சிச்சி. ஒரு பெண் கிடைத்து விட்டாள் என்று அவர்கள் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போக என்னதான் கண்டுகொள்ளாமல் நிற்கலாம் என்று நினைத்தாலும் சாருவால் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியவில்லை. தாங்க முடியாமல் கதறல் வந்துவிடும் போலிருக்க இப்போதும் யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்காமல் வீட்டிற்கு ஓடி வந்து விட்டாள் சாரு. வீட்டிற்குள் வந்ததும் அத்தனை நேரம் கட்டுப்படுத்தி கொண்டிருந்த அழுகை வெடித்துக் கொண்டு வர வயிற்றை பிடித்துக்கொண்டு சுவற்றில் மடிந்து அமர்ந்து அழத் தொடங்கிவிட்டாள் சாரு. கட்டுப்படுத்த முடியாத அழுகை. அம்மா, என்னை காப்பாத்தே, என்னால முடியலையே என சத்தமாகவே சாரு கதறிவிட சரியாக அதே நேரம் அங்கு வந்தான் ஜெகன். வந்தவன் சாரு கதறிக்கொண்டிருந்ததை தான் முதலில் கேட்டது. அவள் கதறல் ஏதோ செய்ய வேகமாக அவள் அருகில் வந்து அமர்ந்தவன், சாரு என்ன ஆச்சு என்று அவளை பிடித்து உலுக்க அத்தனை நேரம் தன் கவலையில் உழன்று கொண்டிருந்தவள் திடீரென அதற்கு காரணமானவனை நேரில் பார்த்ததும் முதலில் பயந்து பின்னால் நகர்ந்தாள். அதில் புருவங்கள் நெறிய என்ன ஆச்சு என ஜெகன் மீண்டும் அழுத்தமாக கேட்க இப்போது சாருவிற்கு அழுகை மறைந்து கோபம்தான் வந்தது. செய்யறதையும் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாதது போல கேள்வி வேற கேட்டா அவளுக்கு கோபம் வராம என்ன செய்யும்? என்ன ஆச்சா? ஏன் உங்களுக்கு தெரியாதா?
எல்லாம் உங்களாலதான். இப்படி வாழ்றதுக்கு தற்கொலை செஞ்சுட்டு செத்துடலாமா? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா முடியுமா? என்னோட சேர்ந்து இன்னும் 2 உயிர் போயிடுமே. உங்களுக்கு கோபம்னா என்ன ஏதாவது பண்ணி கொன்னு போட்டிருக்கலாம். இப்படி பண்ணிட்டீங்களே, ஏன்? இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா என்று அவன் சட்டையை கொத்தாக பிடித்துக்கொண்டு அடி வயிற்றில் இருந்து எழுந்த கோபத்தில் சாரு கத்த, அவளிடம் இப்படி ஒரு பரிமாணத்தை எதிர்பார்க்காமல் அதிர்ந்து விழித்துக் கொண்டிருந்தான் ஜெகன். அவன் பதில் சொல்லாமல் அமர்ந்திருக்கவும் அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை போல. பதில் சொல்லுங்க. இப்படி ஒரு இழிநிலைக்கு என்ன தள்ளி விட்டுட்டீங்களே, இதிலிருந்து மீளவே முடியாது தெரியுமா? மேலும் அவன் சட்டையை பிடித்து உலுக்கி சாரு கதற ஒருவாறு ஜெகனுக்கும் சுரணை வந்தது. அதில் எந்த உணர்வும் காட்டாமல் அவள் கைகளை அழுத்தமாக பிடித்து தன் சட்டையிலிருந்து விலக்கியவன், நீ செஞ்சதுக்கு தான் அனுபவிக்கிற சாரு. இதோ பாரு, இப்ப கூட என்னால ஒழுங்கா உட்கார முடியல. இந்த அளவு நான் ஆனதுக்கு காரணமான உன்னை மன்னிக்க சொல்றியா? சாரி சாரு, எனக்கு மன்னிச்சு பழக்கம் இல்ல. அழுத்தமாக பதில் கூறினான் ஜெகன். அவன் வார்த்தையில் அவன் அமர்ந்திருந்ததை பார்த்து இப்போது சாருதான் பதில் சொல்ல முடியாமல் திணற வேண்டி இருந்தது. அவள் வாய்தான் பதில் சொல்லவில்லையே தவிர மனம் கதறிக்கொண்டுதான் இருந்தது. நான் செஞ்சதுக்கு நீ செஞ்சுகிட்டு இருக்கிறது மிகப்பெரிய கொடுமடா என மீண்டும் அலற வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவனது அழுத்தமான பார்வை அதை செய்ய விடாமல் தடுக்க தலை குனிந்து கொண்டு பல்லை கடித்து அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டு அமர்ந்திருந்தாள் சாரு. அதற்கு மேல் அங்கு சில நிமிடங்கள் குண்டூசி விழுந்தால் கூட அலறும் அளவு அமைதி நிலவியது. அந்த அமைதியை சாருவின் போன் அலறல்தான் கலைத்தது. போனின் சத்தத்தில் செல்ஃப் மேல் சாரு பார்க்க அது ஜெகனின் கை கட்டும் இடத்தில் இருந்ததால் அவனை எடுத்தான். அழைத்தது கிருஷ்ணவேணி என்றதும் சாருவை பார்த்தவன் அவள் இருக்கும் நிலையில் பேசினாள் வம்புதான் என்று புரிய தானே எடுத்தான். சொல்லுங்க அத்த என எப்போதும் போல் வரவழைக்கப்பட்ட மிருதுவான குரலில் ஜெகன் கேட்க அவர் அந்த பக்கம் கூறிய செய்தியில் லேசாக பதறியவன், அவருக்கு பொண்ணும் இல்லையே என்று கேட்க இங்க சாருவும் பயந்து அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சரி அத்த, பாத்துக்கோங்க, நான் சீக்கிரமே சாருவை அழைச்சுக்கிட்டு ஒரு முறை வரேன் என்றவன், சாரு குளிக்கிற அத்த, வந்ததும் பேச சொல்றேன் என்று விட்டு போனை வைத்து விட்டான். அவன் வைத்ததுதான் தாமதம். என்ன ஆச்சு? அப்பாக்கு ஏதாவது முடியலையா? அத்தை என்ன சொன்னாங்க என படபடப்போடு சாரு கேட்க அவள் கேட்டு முடிக்கும் வரை அமைதியாக இருந்தவன், பயப்பட ஒன்னும் இல்ல, திடீர்னு கொஞ்சம் பிபி அதிகமாயிடுச்சான், மத்தபடி ஒன்னும் இல்ல, நம்மள ஒரு முறை வர முடியுமான்னு கேட்டாங்க. மெதுவாக ஜெகன் கூறி முடிக்க, போலாமா என்றாள் சாரு அடக்கப்பட்ட ஆர்வத்தோடு. அவன் அழைத்து செல்வானா மாட்டானா என்ற சந்தேகம் அவளுக்கு இருந்தது. அவள் கேள்வியில் சில நொடிகள் அமைதியாக இருந்தான் ஜெகன். அவன் பதில் சொல்ல தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் சாருவின் மனம்தான் வேகமாக அடித்துக் கொண்டது. அமைதியாக எழுந்து நின்றவன், போகலாம், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு சொல்றேன், போயிட்டு வரலாம், உன் அத்தைக்கிட்ட பேசு என்றவன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வேகமாக சென்று விட்டான். அவன் சென்ற சிறிது நேரத்தில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு கிருஷ்ணவேணிக்கு மீண்டும் அழைத்து பேசினாள் சாரு. தந்தைக்கு பெரிதாக ஒன்றும் இல்லை என 1க்கு 2 முறை உறுதி செய்து கொண்டுதான் போனை வைத்தாள். சற்று நேரத்தில் வெளியே சென்றிருந்த பாக்கியம் வந்ததும் அவரையும் அழைத்து கொண்டே சென்று குளித்துவிட்டு வந்தாள். என்ன நடந்தது என பாக்கியம் கேட்டதற்கு நடந்ததை கூறியவள், கொஞ்சம் மனசு ஆறி இருந்ததால் முன்பு இருந்த அளவு வாடி வதங்கி இருக்கவில்லை. சாரு குளித்து முடித்ததும் அவளை அழைத்து கொண்டு மீண்டும் அவள் குடிசைக்கு வந்த போதுதான் அங்கு பொருட்கள் எல்லாம் இருப்பது பாக்கியத்தின் கண்களில் பட்டது. எப்படி சாரு என அதை காண்பித்து பாக்கியம் கேட்க, அவருதான் வாங்கிட்டு வந்தாருக்கா, எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரு என்றாள் சாரு. அப்போ உன் வேலை? கேள்வியோடு பாக்கியம் நிறுத்த மறுப்பாக தலையசைத்தவள், செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருக்கா, ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, அத்தியாவசிய தேவை எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாரு. பேசிக் கொண்டிருந்தவள் கவனம் இங்கே இல்லை என்பதை உணர்ந்த பாக்கியம், என்ன யோசனை சாருமா என்றார் நேரடியாக. அதில் காலையில் கிருஷ்ணவேணி பேசியதை கூறியவள், எனக்கும் அப்பாவை பார்க்கணும் போல இருக்குக்கா, ஆனா இவரு கூட்டிட்டு போவாரான்னு தான் தெரியல என கவலையோடு கூற, கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றானா
என்றார் பாக்கியம். இல்லக்கா, கூட்டிட்டு போறேன்னு தான் சொன்னாரு. ஆனா அவர் சொல்றதை எந்த அளவு நம்புறதுன்னு தான் தெரியல. பாக்கியத்திற்கும் அந்த குழப்பம் இருந்தது. அவள் சொல்வதை எல்லாம் வைத்து பார்த்தால் ஜெகன் அழைத்து போவது சந்தேகம்தான் என்று அவருக்கும் புரிந்தது. இவருக்கும் அந்த கேள்விக்கு விடை தெரியாமல் போக அமைதியாக அடுத்த வேலையை பார்க்க தொடங்கிவிட்டன. மேலும் சில நாட்கள் ஓடியிருந்தது. அன்று அவளை அழைத்து போகிறேன் என்று கூறியவன்தான். அதற்கு மேல் அவனுக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருந்ததாகவே தெரியவில்லை. எப்போதும் போல் வந்து போய்க் கொண்டிருந்தவன் ஊருக்கு போவதை பற்றி மட்டும் ஒன்றும் பேசவில்லை. நாட்கள் செல்ல செல்ல சாருவாலும் அமைதியாக இருக்க முடியவில்லை. அன்று எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என்ற முடிவுடன் இரவு அமர்ந்திருந்தாள் சாரு. தன் நினைவில் அமர்ந்திருந்தவளை தலைக்கு மேல் சொட்டென்று விழுந்த ஒரு நீர்த்துளி நினைவிற்கு மீட்டு வந்தது. என்னவென்று புரியாமல் சாரு தன் நெற்றியில் இருந்த நீரை தொட்டு பார்த்தபோது மீண்டும் ஒரு துளி அவள் மேல் வந்து விழுந்தது. அப்போதுதான் வெளியிலிருந்து வந்த மண் வாசனையை உணர்ந்தவள் ஒரு முறை ஆழமாக மூச்செடுத்து அதை உணர்ந்தாள். ஆனால் அதற்குள் அவள் மேல் சொட்டு சொட்டாக நீர் விழ ஆரம்பிக்க அப்போதுதான் அந்த இடம் ஒழுகுகிறது என்றே அவளுக்கு புரிந்தது. அதில் வேகமாக அங்கிருந்து எழுந்தவள் தான் அமர்ந்திருந்த இடத்தை பார்க்க அங்கு நீர்த்துளிகள் தொடர்ந்து விழுந்து கொண்டிருந்தது. ஒருவாறு நிலைமை உரைக்க வேகமாக சென்று ஒரு பாத்திரம் எடுத்து வந்து அந்த இடத்தில் வைத்தாள் சாரு. பின்புதான் பொறுமையாக அவள் திரும்பி பார்க்க வீட்டில் மேலும் சில இடங்களில் இருந்து மலைத்துளி ஒழுகுவது தெரிந்தது. அனைத்து இடத்திற்கும் அவள் பாத்திரம் எடுத்து வைத்த பிறகும் எங்கிருந்தோ தண்ணீர் வந்து கொண்டேதான் இருந்தது. ஒரேடியாக இல்லாவிட்டாலும் அங்கங்கு சிறு சிறு நீர்த்துளிகள் சிந்துவதை அவளால் முழுதாக கட்டுப்படுத்த முடியவில்லை. சில நொடிகள் அமைதியாக நின்று பார்த்தவள் என்ன செய்வதென்று தெரியாமல் முதலில் தவித்துதான் போனாள். இன்று படுக்கவே முடியாது போலையே என அவள் குழம்பிக் கொண்டு நின்ற போது வெளியில் மலை சத்தத்தையும் தாண்டி குழந்தைகள் விளையாடும் சத்தம் காதில் விழுந்தது. அதில் இப்போதைய கவலையை ஒதுக்கிவிட்டு அவள் வெளியே சென்று பார்க்க புவனியும் அவள் தோழிகளும் அன்னை அழைப்பதை பொருட்படுத்தாமல் மலையில் ஆடிக்கொண்டிருந்தன. அவர்கள் அன்னைமார்களும் லேசாக அழைத்து கொண்டிருந்தார்களே ஒழிய வற்புறுத்தியது போல தெரியவில்லை. கைகளையும் கால்களையும் ஆட்டிக்கொண்டு மலையை தொல்லையாக பார்க்காமல் அதை ரசித்து விளையாண்டு கொண்டிருந்த அந்த குழந்தைகளை பார்த்ததும் சாருவின் மனமும் நெகிழ்ந்து போனது. தன்னை மறந்து உதட்டில் தோன்றிய இளநகையுடன் தானும் நின்று குழந்தைகளை ரசிக்க தொடங்கிவிட்டாள் சாரு. அவளை தற்செயலாக திரும்பி பார்த்த புவனி, அக்கா நீங்களும் வாங்க என அவளிடம் ஓடி வர, நான் வரலடா என்றாள் சிறு சங்கடத்தோடு. ஆனால் குழந்தை விட்டாள் அல்லவா? அதற்குள் மற்ற குழந்தைகளும் அவளை சூழ்ந்து விட, வாங்க வாங்கக்கா என எல்லோரும் சேர்ந்து வற்புறுத்த வேறு வழி இல்லாமல் வெளியே வந்து விட்டாள் சாரு. அவளுக்கும் மலையில் நனைய வேண்டும் என ஆசையாகத்தான் இருந்தது. அதனால் தான் அதிகம் மறுக்காமல் வந்துவிட்டாள். வெளியில் வந்து மலையில் நனைந்த பின் அதை விட்டு செல்லவே அவளுக்கு மனம் வரவில்லை. குழந்தைகள் குதித்து விளையாண்டு கொண்டிருக்க அவர்களுடன் அமைதியாக நின்றிருந்தாலும் மலையில் ஆசையுடன் நனைந்து கொண்டிருந்தாள் சாரு. ஊரில் அவள் தோழிகளுடன் மலையில் கொட்டமடித்த நினைவு வந்தது. அவளுக்கு ஏதோ அதெல்லாம் முந்தைய ஜென்மம் போல் இருந்தது. இப்போது தான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையையும் தனது தற்போதைய நிலையையும் யோசித்தவளுக்கு தானாக கண்கள் கலங்கிவிட மழை நீரோடு சேர்ந்து அவள் கண்ணீர் துளிகளும் யாரும் அறியாமல் கரைந்து போனது. ஜெகன் சாருவை பார்க்க வந்து கொண்டிருந்த போது பாதி வழியில்தான் மழை பெய்ய ஆரம்பித்தது. அதில் முதலில் திரும்பி போய்விடலாமா என்று கூட நினைத்தான். ஆனால் சாரு குடிசை ஒழுகும் என அவனுக்கு நன்றாகவே தெரியும். என்னதான் செய்யறான்னு பாப்போமே என்று தோன்றிவிட அதற்கு மேல் யோசிக்காமல் வந்துவிட்டான். காரை வெளியில் நிறுத்திவிட்டு குடையுடன் இறங்கி அவளை பார்க்க வந்தவன் கண்களில் பட்டது என்னவோ மலையில் சிறுவர்களுடன் நின்று கொண்டிருந்த சாருதான். அவளை சுற்றி குழந்தைகள் விளையாண்டு கொண்டிருக்க அமைதியாக கைகளை கட்டிக்கொண்டு கண்களை மூடி மலையை ரசித்துக் கொண்டிருந்தவளை பார்த்து அதிர்ச்சியோடு நின்று விட்டான் ஜெகன். ஏனோ அந்த நொடி அவளிடம் இருந்து அவனால் கண்களை அகற்றவே முடியவில்லை. ஒரு மாதிரி ஸ்தம்பித்த நிலையில் அவளை பார்த்து கொண்டே நின்றிருந்தான் ஜெகன். எத்தனை நேரம் அப்படி இருந்தனரோ யாருக்கும் தெரியாது.
ஒரு குழந்தையின் அன்னை வந்து அவளை மிரட்டி உள்ளே அழைத்து செல்லவும் தான் அனைவரும் அங்கிருந்து கலைந்தனர். அத்தனை நேரம் கண்களை மூடி நின்றிருந்த சாருவும் தன் நிலை கலைந்து திரும்ப அவள் அசைந்ததில் தானும் மீண்டு விட்டான் ஜெகன். சரியாக அவள் திரும்பியதும் தானும் அவளை நோக்கி வந்தவன் எதுவும் பேசாமல் அவளுக்கும் சேர்த்து குடையை பிடித்தான். அவளும் அமைதியாகவே அவனோடு நடந்தாள். இருவரும் வீட்டிற்குள் வந்ததும் ஜெகன் குடையை மடக்கி ஒரு பக்கம் வைத்துவிட்டு நிமிர சாரு மாற்று உடை எடுத்துக்கொண்டிருந்தாள். அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் கண்கள் அழுத்தத்தோடு அவள் மீது படிந்தது. தன்னை கடந்து செல்ல முயன்றவளை அழுத்தமாக பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான் ஜெகன். அவன் இழுத்ததில் தடுமாறி சாரு அவன் மீதே விழ அவன் கைகள் வெகு அழுத்தத்தோடு அவள் மீது பதிந்தது. அவன் நிலை உணர்ந்து ஒரு நொடி அதிர்ந்து பார்த்த சாரு மறுக்க வழி இல்லாமல் அமைதியாகிவிட்டாள். இருவரும் எதுவுமே பேசவில்லைதான். ஆனால் ஜெகனின் செயலில் வழக்கத்திற்கு மாறான ஏதோ ஒரு உணர்வு இருந்தது. ரசனையா, மென்மையா? அவளுக்கு சரியாக பிடிபடவில்லை. ஆனால் எப்போதும் அவளை நெருங்கும் போது அவனிடம் இருக்கும் உணர்வுகளற்ற தன்மை இன்று நிச்சயம் இல்லை. ஏதோ ஒரு வேறுபாடு நிச்சயம் இருந்தது. ஆனால் அதை மனதார உணர வேண்டிய இருவருமே மனதின் காயங்களை கடந்து அதை உணராமல் போனது பரிதாபமே. மலை முழுவதும் நின்றுவிட்ட பின்பே ஜெகன் விலக அவன் விலகியதும் தனது மாற்று உடையை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்று மாற்றி வந்தாள் சாரு. அவள் வந்த போதே அவன் கிளம்பி இருப்பான் என்று நினைத்து கொண்டுதான் வந்தாள். ஆனால் வந்து பார்த்த சாருவிற்கு அதிர்ச்சிதான். ஜெகன் இன்னமும் அங்கேயேதான் படுத்திருந்தான். சாரு அதிர்ந்து விழித்துக்கொண்டு நின்றிருக்க அதை எந்த உணர்வுமற்று கவனித்தவன் எதுவும் பேசாமல் மீண்டும் அவளை நெருங்கினான். இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சு என ஒன்றும் புரியாமல் குழம்பி போனாள் சாரு. எப்போதும் அவன் தொடுகையில் தீ குளிப்பது போன்ற உணர்வில்தான் சாரு இருப்பாள். ஆனால் இன்று ஏனோ அந்த உணர்வு கொஞ்சம் மட்டுப்பட்டது போல் இருந்தது. அதிகாலையில் எப்போதும் போல ஜெகன் கிளம்பி சென்று விட்டான். இன்று அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் ஏன் என ஒன்றும் புரியாமல் குழம்பிய சாருவிற்கு விடை தெரியாமல் போக அமைதியாக உறங்கிவிட்டாள். அத்தியாயம் 18. அன்று ஜெகனிடம் ஊருக்கு போவதை பற்றி கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்ததை கேட்க முடியாமல் போய்விட மறுநாளாவது அதை கேட்டுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள் சாரு. ஆனால் அவனோ மீண்டும் சில நாட்கள் வரவே இல்லை. 4 நாட்கள் கழித்துதான் வந்தான். அதற்குள் கிருஷ்ணவேணி வேறு 2 முறை எப்போ வரீங்க என்று கேட்டுவிட்டார். அன்று மதியம் அவன் வீட்டிற்குள் நுழைந்த போதே சாருவிற்குள் முதலில் அதை கேட்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் வந்தவன் முகம் சோர்ந்து இருப்பது போலிருக்க சற்று நிதானித்தாள் சாரு. வந்தவன் நேராக கீழே கால் நீட்டி அமர்ந்து விட்டான். பசிக்குது சாரு என கண்களை மூடி சுவற்றில் சாய்ந்து கொண்டே ஜெகன் கூற அதற்கு மேல் அவளுக்கு ஒன்றும் பேச தோன்றவில்லை. ஏனோ அவன் பசி என்று சொல்லும் போதெல்லாம் அவள் கோபமெல்லாம் மறைந்து தாய்மை மனம்தான் முன்னுக்கு வந்து நிற்கிறது. உள்ளே சென்று தான் சமைத்து வைத்திருந்ததை எடுத்து வந்து சாரு கொடுக்க அமைதியாக அதை வாங்கி உண்டு முடித்தான் ஜெகன். அவன் உண்டு முடிக்கும் வரை அவளும் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவள் பேச வருவதை அவள் முகத்திலிருந்தே உணர்ந்து கொண்டவன் உண்டு முடித்துவிட்டு என்ன என்றான் ஒற்றை சொல்லாக. சாருவிற்கு சற்று தயக்கமாகத்தான் இருந்தது. இருந்தும் கேட்காமல் இருக்க மனம் இடம் கொடுக்காமல், ஊருக்கு போகலான்னு சொன்னீங்களே, அத்தை 2-3 தடவை கேட்டுட்டாங்க மெதுவாக சாரு கூற ஜெகனின் முகம் சட்டென இறுகி போனது. அங்க போனா உனக்கு அத்தனை நல்லதில்ல சாரு, பரவாயில்லையா? இறுகிவிட்ட குரலோடு ஜெகன் கேட்க அவன் என்ன கூறுகிறான் என்று புரியாமல் குழப்பத்தோடு அவனை பார்த்தாள் சாரு. என் கோபம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மீண்டும் அதே குரலில் ஜெகன் கூற இப்போதுதான் சாருவிற்கு ஓரளவு புரிந்தது. நிச்சயம் அங்கு போனால் அவன் பழைய நினைவுகளை கிளறிவிட்ட மாதிரிதானே இருக்கும். ஆனால் அதற்கு பயந்தால் தந்தையின் உடல்நிலை? எப்படியும் ஜெகன் அவளை விட்ட பின் என்ன ஆகப் போகிறதோ, இப்போதைய சந்தோஷத்தையாவது அவருக்கு கொடுக்கலாமே என்றுதான் அவளுக்கு தோன்றியது. மேலும் இப்போது மட்டும் அவன் கோபம் என்ன கம்மியாகவா இருக்கிறது? படுத்திதானே எடுக்கிறான். பரவாயில்ல, நான் பொறுத்துக்கிறேன், ஒரு முறை போயிட்டு வந்துடலாம் ப்ளீஸ் என்றால்
சாரு கெஞ்சலாக. அதில் அவளை ஆழமாக பார்த்தவன், உன் இஷ்டம், இன்னும் 2 நாள்ல கிளம்பலாம், நானே வந்து கூட்டிட்டு போறேன் என்று விட்டான் ஜெகன். சொன்னது போலவே 2 நாளில் லீவு எடுத்துக்கொண்டு வந்தும் விட்டான். அன்றுதான் தான் கொண்டு வந்திருந்த புடவையில் ஒன்றை எடுத்து அணிந்திருந்தாள் சாரு. அதை கவனித்து அவன் கண்கள் இடுங்க அவளை பார்க்க அவன் பார்வையை உணர்ந்து கொண்டவள், இல்ல ஊருக்கு போறோம் இல்லையா, அந்த புடவை கட்டிட்டு வந்தா அத்தையும் அப்பாவும் வருத்தப்படுவாங்க, வந்து இது இருக்கட்டுமே ப்ளீஸ். அவள் கேட்ட தினசில் ஜெகனுக்கு லேசாக சிரிப்பு கூட வரும் போல் இருந்தது. தன் வீட்டிற்கு போகிறோம் என்றதும் அனைத்தும் மறந்து சிறு குழந்தை போல் கிளம்பி நின்றவளை பார்த்தவன் மிகவும் முயன்று தன் புன்னகையை கட்டுப்படுத்தி கொண்டான். சரி வா என்று விட்டு முன்னால் நடந்தவன் ஏதோ தோன்ற சட்டென்று அவளை திரும்பி பார்த்தான். மீண்டும் அவன் கண்கள் குழப்பத்தோடு இறுங்கியது. சில நிமிடங்கள் அமைதியாக அவளை பார்த்தவன் பின் எதுவும் கூறாமல் திரும்பி நடக்கத் தொடங்கிவிட்டான். சாருவிற்கு இந்த முறை அவன் பார்வைக்கான அர்த்தம் புரியவில்லை. இருந்தும் அவனே தெளிந்து விட்டதால் அமைதியாக அவனை தொடர்ந்தாள் சாரு. காரை எடுத்தவன் நேராக அன்று தனது வீடு என்று காண்பித்த வீட்டின் வாயிலில் காரை நிறுத்தினான். அதில் சாரு அவனை திரும்பி பார்க்க, இரு வர என்று விட்டு இறங்கிச் சென்றான் ஜெகன். சிறிது நேரத்தில் மீண்டும் வந்து காரில் ஏறியவன் கையில் இருந்ததை அவள் கையில் கொடுத்து, இத போட்டுக்கோ, உன் வீட்ல கேள்வி வரும் என்று கூற அவன் கையில் இருந்த தாலியை பார்த்ததும் அதிர்ந்து விழித்தாள் சாரு. ஒரு நொடிதான். அடுத்த நொடி அவன் சொன்னதன் நியாயம் அவளுக்கும் புரிந்தது. நாடகம் என்று ஆனபின் ஒழுங்காக செய்துவிட வேண்டும். நடுங்கும் கையால் அந்த தாலியை எடுத்தவள், தேங்க்ஸ் என்று தொண்டை அடைக்க மெதுவாக கூறிவிட்டு அதை கழுத்தில் போட்டுக்கொண்டாள். அவள் கழுத்தில் தொங்கிய தாலியை ஜெகன் உற்று பார்க்க அவன் பார்வையின் பொருள் தெரியாமல் யோசித்தவளுக்கு அவனுக்கு இது பிடிக்காதே என்று நினைவு வந்தது. ப்ளீஸ் இந்த கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோங்க, திரும்பி வந்ததும் நானே கழட்டி கொடுத்துடுறேன் என்று சாரு மெதுவாக கூறி முடிக்க அதற்கு எதுவும் பதில் சொல்லாமல் காரை எடுத்தான் ஜெகன். காலை தொடங்கிய பயணம் மதியம் வரை எங்கும் நிறுத்தாமல்தான் ஜெகனே காரை ஓட்டினான். இத்தனை நாள் அவனிடம் பட்ட அவஸ்தையில் மனம் வெறுத்திருந்தவளுக்கு தன் உறவை பார்க்க போவது பெரும் நிம்மதியாக இருந்தது. ஒரு இனிமையான உணர்வுடனே அந்த பயணத்தை தொடர்ந்தாள் சாரு. அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டாலும் ஜெகன் எதுவும் பேசவில்லை. மதிய வேலை வந்துவிட ஒரு ஹோட்டலில் காரை நிறுத்தினான் ஜெகன். எப்படியும் அவளை அழைக்க மாட்டான் என்ற நினைப்பில் சாரு அவன் புறமே திரும்பாமல் அமர்ந்திருக்க தனது கதவை திறந்து இறங்க போனவன் அப்போதுதான் சாருவை கவனித்தான். அவள் பாட்டிற்கு வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க, இறங்கலையா, உனக்கு வெத்தலைப்பாக்கு வச்சு அழைக்கணுமா என எரிச்சலோடு ஜெகன் கேட்க அவன் குரலில் திரும்பியவள், நான் எங்க, நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, நான் வீட்ல சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் சாரு. அங்கு வந்து அவன் வாயை பார்ப்பதற்கு எங்கு உட்கார்ந்திருப்பதே மேல் என்ற எண்ணம் அவளுக்கு. முதல் நாள் அவளை ஹோட்டலில் சாப்பிட விடாமல் அவன் அழைத்து வந்ததன் விளைவு அது அவனுக்கும் அப்போதுதான் நினைவு வந்தது போல. ஒரு பெருமூச்சோடு அவளை பார்த்தவன், இங்கேயே நீயும் சாப்பிடலாம் வா என்றவன் அவள் ஏதோ மறுப்பு கூற வாய் திறக்கும் முன், அதிகம் பேசாத சாரு, சொல்றத செய் என்று விட்டு இறங்கிவிட்டான். அந்த குரலை மீற முடியாமல் அவளும் இறங்கினாள். உள்ளே வந்து அமர்ந்ததும் சாரு அமைதியாக இருக்க அவளிடம் பேச்சு கொடுக்காமல் ஜெகனே இருவருக்கும் சேர்த்து ஆர்டர் செய்தான். வந்த உணவை சாரு மிகவும் கம்மியாக தான் உண்டாள். அதை கவனித்தவன், என்ன உன்னை சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்துறன்னு உன் வீட்டுல சொல்ல போறியா என நக்கலாக கேட்க அவனை பாவமாக பார்த்தாள் சாரு. ஒழுங்கா சாப்பிடு, உன் வீட்டுல எதுவும் தெரியக்கூடாதுன்னா நீ சந்தோஷமா இருக்கிறது போல நடிச்சுதான் ஆகணும், இல்லனா உன் இஷ்டம், எனக்கு ஒண்ணும் இல்ல. லேசாக தோலை குளிக்க விட்டு அவன் சாப்பிட தொடங்கிவிட அவன் சொல்வதில் இருந்த நியாயம் புரிந்து அவளும் ஒழுங்காக சாப்பிட்டாள். ஆம், அவர்கள் வருந்து கூடாது என்றுதானே அனைத்தும் படுகிறாள். பின் அவர்களை கவனிக்கும் அளவு வைத்துக் கொண்டால் அவள் கஷ்டங்கள் எதற்கும் அர்த்தமில்லாமல் போய்விடுமே. இருவருமே வீட்டை அடைந்த போது முன்மாலை பொழுது ஆகியிருந்தது. வந்தவர்களை பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் கிருஷ்ணவேணியும் கருணாகரனும். வாங்க வாங்க மாப்பிள்ள, சாருமா எப்படி இருக்கேடா என
முகமெல்லாம் புன்னகையோடு கருணாகரன் வந்து வரவேற்க ஜெகன் சிறு புன்னகையோடு நின்றிருந்தான் என்றால் சாரு குதித்துக் கொண்டு தந்தையிடம் ஓடினாள். அப்பா, எப்படி இருக்கீங்கப்பா? அத்தை எப்படி இருக்கீங்க? 2 பேருக்கும் உடம்புக்கு ஒன்னும் இல்லையே? வரிசையாக சாரு அடுக்க அவளை லேசாக அணைத்துக் கொண்டு கருணாகரன், நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோண்டா, முதல்ல 2 பேரும் உள்ள வாங்க என்றவர், வாங்க மாப்பிள்ள என்று ஜெகனையும் அழைத்து கொண்டு உள்ளே வந்தார். உள்ளே வந்ததும் கருணாகரனும் ஜெகனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க சாருவை அழைத்து கொண்டு உள்ளே வந்தார் கிருஷ்ணவேணி. அனைவருக்கும் காஃபி கலந்தவர், சாருமா, அங்க சந்தோஷமா இருக்கியாடா? மாப்பிள்ள உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே என வரிசையாக கேட்க அதில் மெலிதாக புன்னகைத்தவள், ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை, எல்லாரும் என ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க என வாய் கூசாமல் பொய் சொன்னாள். கிருஷ்ணவேணி அந்த பக்கம் திரும்பி இருந்த நொடி சாருவின் முகம் வேதனையோடு சுருங்கி விரிந்ததை அவர் கவனிக்கவில்லை. அனைவரும் காஃபி குடித்து முடித்ததும் சாருபுரம் திரும்பிய கருணாகரன், மாப்பிள்ளையா உன் ரூமுக்கு கூட்டிட்டு போமா, இவ்ளோ தூரம் கார் ஓடிட்டு வந்தது அலுப்பா இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று கூற சாருவும் அவனை தன் அறைக்கு அழைத்து வந்தாள். ஜெகனுக்கு உண்மையாகவே கொஞ்சம் அசதியாக இருக்க அவனும் அமைதியாக படுத்துவிட்டான். சிறிது நேரம் தன்னை அறியாமல் படுத்திருந்து விட்டு அவன் எழுந்தபோது நன்றாக இருட்டியிருந்தது. வெளியில் இருந்து வந்த சாருவின் குரலை கேட்டுக்கொண்டே வந்தான் ஜெகன். நல்ல பெரிய வீடுப்பா, வெளியில இருந்து பார்த்தாலே சினிமால வர பங்களா மாதிரி இருக்கும். வாசல் கேட்டே நம்மளை விட 4 மடங்கு உயரமா இருக்கும். முன்னாடி பெரிய தோட்டம், வீட்டு கதவுக்கு போகவே 1/2 கிலோமீட்டர் நடக்கணும்பா. அவள் பாட்டிற்கு தான் பார்த்ததை வைத்து தந்தையிடம் அளந்து கொண்டிருக்க அதை உணர்ச்சிகளற்ற முகத்துடன் வெறித்துக் கொண்டே அங்கே வந்தான் ஜெகன். அவனை பார்த்ததும் அவள் வாய் தானாக மூடிக்கொண்டது. கருணாகரனும் ஜெகனை பார்த்ததும் மகளை விட்டுவிட்டு அவன் புறம் திரும்பிவிட சாரு எழுந்து உள்ளே சென்று விட்டாள். தூங்குனீங்களா மாப்பிள்ள என கருணாகரன் கேட்டதும், நல்லா தூங்கிட்டே மாமா என்ற ஜெகனின் பதிலும் சாரு காதில் விழுந்தது. அவளிடம் எப்படி நடந்து கொள்கிறானோ, தந்தையிடம் அவன் ஆதரவோடு பேசியது சாருவிற்கும் பெரும் நிம்மதியாக இருந்தது. அப்போதுதான் தூங்கி எழுந்ததால் இரவு உணவை முடித்த பின்பும் தூக்கம் வராமல் அமர்ந்திருந்தான் ஜெகன். அவனுக்கு சரியாக கருணாகரனும் அமர்ந்திருக்க நேரமாக ஆக அவர் சோர்வது தெரிந்தது. நீங்க போய் தூங்குங்க மாமா, நானும் படுக்கிறேன் என்று விட்டு எழுந்து விட்டான் ஜெகன். அந்த வீடு கருணாகரன் பரம்பரை வீடு. எத்தனை கஷ்டம் வந்த போதும் கூட அதை அவர் விற்கவில்லை. நல்ல பெரிய பழைய காலத்து வீடு அது. கருணாகரன் அறை ஒரு மூலையில் இருக்க மற்றொரு மூலையில்தான் சாருவின் அறை இருந்தது. ஜெகன் எழுந்ததும் கிருஷ்ணவேணியும் சாருவை படுக்க அனுப்பிவிட்டு தானும் சென்று விட்டார். தன் அறைக்கு சாரு வந்தபோது அங்கு கட்டிலில் கால் நீட்டி அமர்ந்து போனை பார்த்து கொண்டிருந்தான் ஜெகன். அவனை ஒரு பார்வை பார்த்தவள் ஒரு பெட்ஷீட் தலையணை மட்டும் எடுத்து கீழே போட்டுக்கொண்டு படுத்து விட்டாள். அவள் படுத்ததை கவனித்த ஜெகனும் ஒன்றும் பேசவில்லை. பல நாளுக்கு பிறகு சொந்த வீட்டிற்கு வந்த நிம்மதியில் சாரு படுத்தவுடன் உறங்கிவிட்டாள். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவளுக்கு நள்ளிரவில் வெளிப்பு தட்ட தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கலாம் என்று எழுந்தவள் தற்செயலாக கட்டிலை பார்க்க அது காலியாக இருந்தது. மெதுவாக எழுந்தவள் பாத்ரூம் போயிருப்பானோ என்ற சந்தேகத்தில் மெதுவாக பாத்ரூம் கதவை தள்ளி பார்க்க அது சுலபமாக திறந்து கொண்டது. ஜெகன் அங்கும் காணவில்லை என்றதும் அவள் மனதில் மெலிதான பயம் எட்டி பார்த்தது. சத்தமில்லாமல் வெளியில் வந்து தேடியவள் வீடு முழுவதும் தேடிவிட்டு கடைசியாக தான் தோட்டத்திற்கு வந்தாள். ஜெகன் அங்குதான் அமர்ந்திருந்தான். கிணற்று திண்டின் மேல் அமர்ந்திருந்தவன் அங்கிருந்த குளியல் அறையை தான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்ததுமே சாருவிற்கு திக்கென்றது. இதற்குத்தான் இங்கு வரவே அவன் யோசித்தது. அவன் கோபம் அதிகரிக்குமே என்று தோன்ற என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்றாள் சாரு. அப்படியே போய்விடலாம் தான். ஜெகன் அவளை கவனிக்கவே இல்லைதான். ஆனால் ஏனோ சாருவிற்கு அப்படியே சென்றுவிட மனம் வரவில்லை. அவனது இந்த கோபம் நியாயமானதுதானே, எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவோடு மெதுவாக அவனை நெருங்கினாள் சாரு. ஈஸ்வர் என மெதுவாக அவள் அழைக்க அவனிடம் எந்த சலனமும் இல்லை. மீண்டும் ஒரு முறை அழைத்து பார்த்தாள் சாரு.
அவள் அழைத்தது அவன் காதிலேயே விழுந்தது போல தெரியவில்லை. பின் என்ன நினைத்தாலோ மெதுவாக ஜெகன் என்று சாரு அழைக்க சட்டென திரும்பினான் ஜெகன். அவளை பிடித்தவன் அவள் தோலை அழுத்தமாக பிடித்து அவளை தனக்கு முன்னால் கொண்டு வந்தான். போச்சு, அன்னைக்கு போல கைய உடைக்க போறான் என சாரு நினைத்து கொண்டிருக்க அவன் கையில் இருந்த அழுத்தம் அன்று போல் அதிகமாக கூடவில்லை. மாறாக அவன் முகம் பெரும் வேதனையோடு கசங்கியது. நீ ஏன் நல்லவளா இல்லாம போயிட்ட சாரு? ஏன் ஒரு நல்ல சூழ்நிலையில என் வாழ்க்கையில அறிமுகமாகாம போயிட்ட? ஏன் என் உயிரை எடுக்கிற யமனா போயிட்ட? ஏன் சாரு? அவள் கண்களை கூர்ந்து பார்த்து கொண்டே ஜெகன் கேட்க அவளோ ஒன்றுமே புரியாமல் அதிர்ச்சியோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஜெகனுக்கும் பதில் தேவைப்படவில்லை போல தொடர்ந்து பேசினான். அவளை பிடித்து அப்படியே அந்த குளியலறை நோக்கி திருப்பியவன், இந்த இடம் ஏன் நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு? இத பாக்கும்போது எனக்கு எத்தனை ஆத்திரம் வருது தெரியுமா சாரு? எனக்கு நடந்தது மிகப்பெரிய அநியாயம். அதுவும் அது நடந்த இடத்துலயே அத செஞ்ச உன்னோடையே உட்கார்ந்திருக்கேனே. இந்த நொடி என் மனசு படுற பாடு, அதோட கோபத்தோட அளவு உனக்கு புரியுமா சாரு? பேசிக்கொண்டே போனவன் மீண்டும் அவளை தன்புறம் திருப்பி அவள் கண்களை உற்று பார்த்தவன், உன்னை கொன்னு போடுற அளவுக்கு வெறி வருது. ஆனா சை என அவளை உதறி விட்டு விட்டு வேகமாக தன் தலையை கோதிக்கொண்டவன் சில ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை சமன் செய்து கொண்டான். உள்ள போகலாம் என்று விட்டு அவளுக்காக காத்திருக்காமல் வேகமாக சென்று விட்டான். சாருதான் அங்கிருந்து நகர தோன்றாமல் அங்கேயே ஆணி அடித்தாற் போல நின்றிருந்தாள். அவன் பேசிவிட்டு சென்ற தொனி அவளுக்கு அத்தனை அதிர்ச்சியாக இருந்தது. ஜெகன் இந்த அளவு உணர்வுகளை காட்டுபவன் இல்லையே. அவள் மீதான அவன் கோபம் கூட அழுத்தம், நக்கல் இப்படித்தானே வெளிப்படும். அவள் அறிந்த அவன் குணத்திற்கும் இப்போது அவன் பேசிவிட்டு செல்வதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே. அவன் பேசிய விதத்திலேயே உழன்று கொண்டிருந்தவள் அவன் கூறிவிட்டு சென்ற விஷயத்தை பெரிதாக ஆராயவில்லை. ஒருவேளை கவனித்திருந்தால் பின்னாளில் வரப்போகும் சில பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாமோ என்னவோ. ஆனால் விதி அவர்கள் வாழ்வில் விளையாட இன்னும் பல பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு காத்திருக்கும் போது அதற்குள் அவர்கள் எங்கிருந்து தெளிவது? இப்போது கூட இந்த ஊருக்கு வந்ததால் நடக்கப் போகும் விபரீதம் தெரிந்திருந்தால் சாரு, ஜெகன் இருவருமே கிளம்பி இருக்க மாட்டார்கள்.